கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் பீட்டர் என்கிற சகோதரருக்காக, குடும்பத்திற்காக ஜெபிக்க போகிறோம். தூத்துக்குடியில் இருக்கிற இவர்கள் ஜெபிக்க கேட்ட ஜெப விண்ணப்பம், மன நிம்மதி வேண்டும். மன நிம்மதி வேணும். வெளிநாட்டில் வேலை செய்யணும்னு விரும்புகிறாங்க. வெளிநாட்டில் வேலை கிடைக்கணும். தலைவலி, முதுகு வலி, இந்த பலவீனங்கள் எல்லாம் மாறணும். கர்த்தர் அற்புதத்தை செய்யணும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இவர்கள் கேட்டுக்கொண்டதை போல நிம்மதியை, சமாதானத்தை, சந்தோஷத்தை கர்த்தர் கொடுப்பார். எல்லா பலவீனங்கள் மாறும். இவர்கள் விரும்பினது போல வேலை கிடைக்கும். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, அன்பு சகோதரர் பீட்டர் அவர்களுக்காக, அவருடைய குடும்பத்திற்காக மிகுந்த கருஷனையோடு கூட நானும் கிராஸ் டிவி ஜெப பங்காளர்களும் இணைந்து ஜெபிக்கிறோம். தேவரின் ஒரு விசை மனம் இறங்குவீராக. எல்லா பலவீனங்கள் மாறட்டும். புது பலன் உண்டாகட்டும். நிம்மதி உண்டாகட்டும். நீ சொன்னீர் ஏசாயா 51:11, சஞ்சலம், தவிப்பு ஓடி போகும். சந்தோஷம், சமாதானம், நித்திய மகிழ்ச்சி கடந்து வரும். என் தேவன் அப்படி செய்கிறதற்காக நன்றி, நன்றி, நன்றி. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இந்த நிகழ்ச்சிக்காய் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, உபத்திரவத்தை எளிதாக ஜெயிக்கலாம். எல்லாரும் ஆமேன் சொல்லுங்களேன். உபத்திரவத்தை ஈஸியாக, எளிதாக ஜெயிக்கலாம். நிச்சயமாக முடியும். ஏன்? நமக்கு ஒரே உதாரணம் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். இயேசு எதை செய்தாரோ அதை நம்மளால் செய்ய முடியும். நம்மளுக்கு மாடல் யார்? முன் உதாரணம் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, யோவான் 16:33 வாஸ்து பார்த்தா இயேசு சொன்னார், என் நிமித்தம் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை சொல்லுகிறேன். உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இயேசுவால் உபத்திரவத்தையும் உலகத்தையும் ஜெயிக்க முடியும்னா, இயேசுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இந்த உபத்திரவத்தை ஜெயிக்க முடியும். முதலாவது, இந்த உபத்திரவம் ஏன் வருது? இந்த உபத்திரவம் யாருக்கு வருது? தேவனால் யார் யாரெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டார்களோ அவர்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஏன் வருது? அவர்களை மேன்மைப்படுத்துவதற்காக, அவர்களை ஆசீர்வதிப்பதற்காக, அவர்களை உயர்த்துவதற்காக. தாவீது சங்கீதம் 119:69 வரைக்கும் நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா, உபத்திரவப்பட்டது நல்லது, அது நிமித்தமாக நம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறோம். உபத்திரப்படுவதற்கு முன்பு வழி தப்பி நாங்கள் தெரிந்தோம். அப்போது நம்ம வாழ்க்கையில் உபத்திரம் வருவதற்கு காரணம் என்ன? நம்மளை உயர்த்துவதற்கு, நம்மளை சரி பண்ணுவதற்கு. சமீபத்தில் ஒரு சகோதரோடு கூட பேசி கொண்டிருந்த பொழுது அவருடைய சாட்சியை சொன்னார். நான் நல்ல பிஸ்னஸை செய்தேன். என்னுடைய ஒரே நோக்கம் நல்லா சம்பாதிக்கணும், நல்லா செலவு பண்ணணும். நல்லா சம்பாதிச்சேன், ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் நல்லா செலவு பண்ணுவேன். ஆனால் ஒரே ஒரு பலவீனம் எனக்கு ஏற்பட்டது. என்னுடைய பிஸ்னஸை செய்ய முடியல. என்னுடைய கடன் பிரச்சனை வந்துச்சு. சரீரத்தில் உபத்திரவம், குடும்பத்தில் உபத்திரவம். அப்பொழுது தான்
நான் பார்த்து கொண்ட கற்றுக்கொண்ட உலகம், மனிதர்கள், நட்பு, உறவுகள். இந்த உறவுகள் எல்லாம் நம்ம கூட பணம் இருந்தால் இருப்பாங்க. ஆனால் ஒரு சின்ன உபத்திரவம் வந்துட்டுன்னா இந்த உலகம் நம்மளை விட்டு போய்விடும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சங்கீதம் 22:24 உபத்திரவம் பண்ணுகிற அந்த மனிதனுடைய உபத்திரவத்தை நினையாமலும் அதிலிருந்து அவனை விடுதலையாக்கி மேலான இடத்துல வைப்பேன்னு சொல்கிறார். அப்போ உபத்திரவப்படும் பொழுது மனிதர்கள் போயிடுவாங்க. உபத்திரவத்தின் குகையில் நான் உன்னை தெரிந்து கொண்டேன். அப்போ உபத்திரவப்பட்டது தான் நம்ம லைஃப்பை நம்ம மாற்ற முடிகிறது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இந்த உங்கள் உபத்திரவம் உங்கள் வாழ்க்கையில் ஜெயத்தை கொண்டு வந்துடும். கவலைப்படாதீங்க. அது மாத்திரமல்ல, கர்த்தராகிய தேவன் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 4:17 சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரவம் நித்திய கன மகிமையை கொண்டு வரும். அப்போது நம்ம லைஃப்பில் சீக்கிரத்தில் இந்த உபத்திரவம் நீங்கிடும். அப்போ இதனுடைய அர்த்தம் என்ன? உபத்திரவத்தை சீக்கிரத்தில் நம்ம ஜெயிச்சிடலாம். ஒன்றே ஒன்று பொறுமை மட்டும் வேணும். ரோமர் 12:12 உபத்திரவத்தில் பொறுமையாக இருங்க, ஜெபத்தில் உறுதியாக இருங்க, ஜெயிச்சிடலாம். உபத்திரவத்தை ஜெயிக்கணும்னா 2 காரியம். ஒன்று பொறுமை, இன்னொன்று ஜெபம். உபத்திரவம் வருதா? ஆண்டவரே ஜெபம் பண்ணுங்க. எப்போ இந்த உபத்திரவம் மாறும்? ஜெபம் பண்ணுங்க. பொறுமையாக இருங்க, ஜெயிச்சிடலாம். பிசாசு ஒரு மனிதனை உபத்திரவப்படுத்தினான். யோபு, சொல்ல முடியாத உபத்திரவம் யோபுக்கு வந்தது. ஆனால் அதனுடைய முடிவு என்ன? யாக்கோப்பு 5:11 வாசித்து பாருங்க. யோபுவை குறித்து கேள்விப்பட்டீர்களே, யோபுனுடைய உபத்திரவத்தை குறித்தும் கேள்விப்பட்டீர்களே, யோபுனுடைய பொறுமையை குறித்து கேள்விப்பட்டீர்களே, அதனுடைய முடிவையும் கண்டீர்களே. இந்த வசனத்தினுடைய ஆழம் என்ன தெரியுமா? இந்த பிசாசு நிமித்தமாய் வந்த உபத்திரவத்தில் யோபு மிக பொறுமையாக இருந்தான். அதனுடைய முடிவு என்ன? ஜெயம். யோபு 42:10 யோபுனுடைய முன்னிலைமையை காட்டிலும் யோபுனுடைய பின்னிலைமையை 2 மடங்கு தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்தா. உபத்திரப்படுவதற்கு முன்பு உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் கம்மியாக இருக்கும். உபத்திரவப்பட்ட பின்பு அதே ஆசீர்வாதம் பல மடங்கு அதிகமாகும். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, தேவ பிள்ளைகளுடைய உபத்திரவத்தை மேற்கொள்ள பலனையும் அந்த உபத்திரவத்தை ஜெயிக்கக்கூடிய விசேஷித்த பொறுமையையும் ஜெப அபிஷேகத்தையும் கொடுத்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். சீக்கிரத்தில் உபத்திரவத்தை ஈஸியாக ஜெயிச்சிடலாம். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.